ஏமா, அந்த மேடம் ஃபைல் அனுப்பியிருந்தாங்களே, எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டியா? சார், அந்த அம்மாக்கு உண்மை தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்னம்மா சொல்ற? சார், 60% ஷேரு அந்த பொண்ணு பேர்ல இருக்கு சார். இந்த அம்மாக்கு தெரியுமா தெரியாதா? என்னம்மா சொல்ற? டாக்குமெண்ட் நல்லா வெரிஃபை பண்ணிட்டியா? ஆமா சார், வேணும்னே அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு தெரியாம இதை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த அம்மா வேற நமக்கு அனுப்பி நல்லா டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கு. என்ன சார் சொல்றது? அந்த சார்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாமா? ஐயோ இல்லம்மா, முகுந்தன் தான் அந்த ஃபேமிலியோட குடும்ப லாயர். அவன் வெளியே போயிருக்கிறதால தான் என்கிட்ட இந்த அம்மா வந்தாங்க. நாம மறைச்சிட்டு நாளைக்கு உண்மை தெரிய வந்தா ஏதாவது பிரச்சனை ஆயிரும். என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லுவோம். சரிங்க சார். சார், அதுவும் இல்லாம இவங்க ஃபேமிலியில் உள்ள மொத்த பேரும் சேர்ந்தா கூட 40% தான் ஷேர் இருக்கும். அப்புறம் எப்படி இந்த அம்மா கம்பெனியை தான் எடுத்து நடத்த போறேன்னு சொல்லிட்டு தெரியுது. எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல. ஒருவேளை அந்த பொண்ணுகிட்ட ஏமாத்தி டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கிடுவாங்களோ என்னமோ. இந்த அம்மா பண்ணாலும் பண்ணு சார், அப்படிப்பட்ட ஆளுதான். சரி சரி, அது வரும்போது எதுவும் பேசாத, பின்ன உன்னை ஒண்ணு இல்லைன்னு ஆக்கிரும். என்னாச்சி, இந்த மாமியா கறி நல்லா தானே இருந்தா, திடீர்னு இஞ்சி தின்ன குரங்காட்டம் மூஞ்சி போயிட்டு இருக்கு. வர்ற வழியில போன் பேசிட்டு இருந்தாலே, அப்போ இந்த ஆளு எது சொல்லியிருப்பாரோ? வக்கீல் ஆபீஸ் மாதிரிலாம் இருக்கு. இங்க என்னத்துக்கு நம்மளை கூட்டு வந்தா? சரி, என்னவா இருக்குன்னு பாப்போம். என்னன்னு சொல்லுங்க. மேடம், இவங்க பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லுங்க. அவ என் சின்ன மருமக தான். நீங்க நினைச்சது சரிதான் மேடம். உங்க கம்பெனி ஷேர்ல 60% அந்த பொண்ணு பேர்ல தான் இருக்கு. மீச்ச 40 தான் உங்க ஃபேமிலியில உள்ள உங்க பேர்ல இருக்கு. நீங்க என்ன கூட்டி கழிச்சாலும் உங்களுக்கு 40% தான் வரும். அதனால அந்த பொண்ணை எதுவுமே நீங்க பண்ண முடியாது. எதுவும் பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தத்துல சொல்றீங்க? இல்ல மேடம், அவங்க நினைச்சா கம்பெனிய அவங்க பேருக்கு மாத்திக்கலாம். அதுதான் சொல்ல வந்தேன். அந்த பொண்ணு நீங்க பேசுறது ஜாக்லின் தானே? கடவுள் இருக்கான், வச்சான் பாரு உனக்கு ஆப்பு. அடியே மாமியா கிழவி, வீட்டிலே வளர்ந்தவளுக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டியா? கடவுள்னு ஒருத்தர் இருக்காம்ல. இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? மாமா இவளுக்கு தெரியாம எழுதி வச்சிருப்பாரோ? நமக்கே தெரியாத விஷயம். நம்மளதுல சொத்தோட டாக்குமெண்ட் எல்லாம் இருந்துச்சு. அவளை கூரா பார்த்துருக்கோம். சரி, சொல்லட்டும் இன்னும் என்னெல்லாம் சொல்றாருன்னு பார்ப்போம். இன்னைக்கு பாயாசம் தாண்டி. மீதி டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டீங்களா? சொத்தெல்லாம் யார் யாருக்கு என்ன எழுதி வச்சிருக்காரு? சொத்துலயும் பெங்களூர்ல இருக்கிற வீடு அந்த பொண்ணு பேர்ல தான் இருக்கு. மத்த எல்லாம் உங்க 3 பசங்களுக்கும் உங்க பேர்ல நீங்க இருக்கிற வீடும் இருக்கு. இதையெல்லாம் எனக்கு தெரியாமே பண்ணிட்டு நேத்து வர ஒண்ணுமே தெரியாத மாதிரிலாம் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. நான் விசாரிக்க மாட்டேன்னு நினைச்சிருக்காரு. நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். இப்ப கம்பெனிய என் பேருக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன வழி? அது அந்த பொண்ணு கையில தான் இருக்கு மேடம். அவங்க சம்மதிச்சா நீங்க அவங்க கிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா கம்பெனி உங்க பேருக்கு வந்துடும். இல்ல அவங்க விருப்பப்பட்டு அவங்களா உங்களுக்கு அவ்வளத்தையும் கொடுத்துட்டாங்கன்னா கம்பெனி உங்க பேருக்கு வந்துடும். அவளா தருவாங்கிற நம்பிக்கை இல்ல, வேற எப்படி வாங்கலாம்? அடிப்பாவி சூனியக்காரி, விட்டா அவளை போட்டு தள்ள கூட ரெடி ஆயிடுவா போல இருக்கே. இந்த விஷயம் நம்ம காதுக்கு வந்தது நல்லதா போச்சு. மேடம், நான் லாயர் தான், நான் கூலிப்பட வைக்கல. நீங்க வேற எப்படின்னு கேக்குறதுல எனக்கு ஒன்னும் புரியல. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க சொத்து உங்க பேர்ல மாறதுக்கு வழி இருக்கு. அதுவும் உங்க பேர்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு விருப்பமானவங்க பேர்ல அவங்க நாமினியா எழுதியிருக்கலாம். அதனால அவங்க யார் பேர் போட்டுருக்காங்களோ அவங்களுக்கு தான் போய் சேரும். அத நான் பாத்துக்கிறேன், நீங்க பாக்கணுங்கிற அவசியம் இல்ல. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், வெளியே எங்கேயும் போக கூடாது. ஐயோ மேடம், நான் வெளியே போய் சொல்றதுக்கு இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்போ நான் வரேன் வாருக்கு. சரிங்க தே. ஏ அப்பா, புயல் அடிச்சு ஊஞ்ச மாதிரி இருக்கு. என்ன சார், இந்த பொம்பளை காய்ச்சி முச்சுன்னு கத்திட்டு போகுது. நம்மட்டே இந்த பேச்சு பேசினா புருஷங்கிட்ட என்ன பேச்சு பேசும்? விட்டா அந்த பிள்ளைய போட்டே தள்ளிடுவா போல இருக்கே. நீங்க பாருமா, 4 கேஸ பார்த்தமா வீட்டை பக்கம் போனமான்னு இருக்கணும். நமக்கு எதுக்கு அடுத்த வீட்டு சங்கதி எல்லாம்? என்ன சார், பயப்படுறீங்களா? கொஞ்சம் பயமும் இருக்கணுமா? எனக்கே சின்ன வயசு, இப்பதான் 2 பிள்ளைங்க இருக்கு. நீ வேற எதுலயாவது கோத்து விட்டுறாத. அந்த பொம்பளை விட்டா நம்மளையும் போட்டு தள்ளிரும். ஆமா சார், அதை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. சரிங்க சார், வேலையை பார்ப்போம். என்னத்த நீங்க எனக்கு ஆத்திரமா வருது? நீங்க என்னென்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? மாமாக்கு எவ்வளவு இருக்கணும் அத்தை, நமக்கு தெரியாம எப்படி சொத்தை பாதி பங்கு அவ பேர்ல எழுதி வச்சிருக்காரு? ருக்கு, உன்ன மாதிரி ஆவேசப்பட்டா எதுவும் நடக்காது. ஆடுற மாட்டா ஆடி கறக்கணும், பாடுற மாட்டா பாடித்தான் கறக்கணும். நீ ஏன் கூட சேர்ந்தவ. இங்க பாரு,
இப்படி எடுத்தவன் கவுத்தவனு ஆவேசப்படக்கூடாது. நிதானமா யோசிச்சு எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கணும். ஆமாண்டி சூனியக்காரி, எங்க அடிக்கணுமோ அங்கதான் அடிக்க போறேன். அப்பதான் இந்த ருக்கு யாருன்னு தெரியும். நீ ஓல்டு ட்ரெண்டு, நான் இப்ப உள்ள நியூ ட்ரெண்டு. பார்க்கத்தானே போற. என்னத்த சொல்றீங்க? இது நம்ம சொத்து. யாரோ ஒருத்தருக்கு அனாமத்தா போறதுக்கு எப்படி விட முடியும்? ஏதோ 5ஓ 10ஓ தூக்கி போடலாம். அதுக்காக சரி போனா போய் தொலைது ஒரு வளகாப்ப கூட நடத்தி முடிச்சிடலாம். அதுக்காக கம்பெனியில் உள்ள பாதி பர்சன்ட் அவ பேர்லையா? அதுவும் பெங்களூர் வீடு. அந்த வீட்டை நானே பார்த்து மலைச்சு போயிருக்கேன். அத்தை, எப்படியாவது ஒரு 15 கோடியாவது தேராது? அதை இவளுக்கு எழுதி வைக்கிறதுக்கு மாமாக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஆத்துல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் என்னன்னா, விட்டா எல்லாத்தையும் தூக்கி அவளுக்கே கொடுத்துருவாரு போல இருக்க. அப்படி என்ன தங்கச்சி பாசம்? இப்ப புரியுதா நான் எப்படி மாறி இருப்பேன்னு? தங்கச்சி பாசம் பொங்குதா? அந்த ஆளுக்கு எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கிறேன். இந்த ஜாக்குலின்னு ஏங்கிட்ட மோதுறாளா? அவ ஆத்தாக்கு அப்புறம் இவ அப்படித்தானே? இப்ப பாரு அவகிட்ட எப்படி எல்லாத்தையும் எழுதி வாங்குறேன்னு. அட பாவி, ராமாயணத்துல வர்ற கூனிய கூட மாத்திரலாம் போல இருக்கு. இந்த சகுனிய மாத்தவே முடியாது. என்ன மாப்பிளான்னு போடுது. ஓ, அதுக்கு தான் இத்தனை இடிப்பா? அடி பாவி ருக்கு, அம்மா கூட சேர்ந்து ஏதோ திட்டம் போடுறா போலியே. என்னன்னு கேட்கலாம் நினைச்சா அதுக்குள்ளேயும் பேசி முடிச்சிருப்பாங்க போல இருக்கு. அடி பாவி, நீ நல்லவன்ல நான் நினைச்சேன். ச்சே, அதுக்குதான் காலையிலே அம்மா வீட்டுக்கு போறது கிளம்பி போனா போல. ஆனா போறது அம்மா கூட தானா? இருக்கட்டும், இவ எத்தனை நாளைக்கு நம்ம கிட்ட நடிக்கிறான்னு நான் பாக்குறேன். ச்சே, இவளை திருத்தவே முடியாது. சரிங்க அத்தை, நான் காலையிலே அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். குழந்தை வேற எழுந்திருப்பா. நான் போய் பாக்குறேன், நீங்க பாருங்க. சரிம்மா, கவலைப்படாத, எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரிங்க அத்தை. ஏமா இப்படி சீக்கிரம் என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டு? நீ இருந்திருந்தா இத்தனை பிரச்சனையும் எனக்கு வருமா? நானும் டேவிட்டும் சந்தோஷமா தானே இருந்திருப்போம். நீ அல்பாயுஸ்ல போனதுனால தானே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். போனதுதான் போனேன், என்னையும் கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம்ல. மாமா என்ன நல்லதாம பார்த்துக்கிட்டாரு. எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் நல்லதான் இருக்கேன். ஆனா அத்தை பேசுற பேச்சதான் என்னால தாங்க முடியல. பல நேரம் அண்ணன் எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் சில நேரம் மனசுக்கு வேதனையா இருக்கு. ஏண்டா இவங்க என்னை இந்த பாடுபடுத்துறாங்கன்னு தோணுது. எனக்கு எங்கேயாவது தனியா போயிடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அண்ணனுக்காக தான் நான் இங்கே இருக்கேன். என்ன ஜாக்குலின், என்ன போட்டோ அது? என்ன மறைக்கிற? என்கிட்ட காட்டு. காட்ட மாட்டியா? காட்டு ஜாக்குலின். இல்ல நீ, அது அது அம்மா அம்மா போட்டோ. அம்மா போட்டோ தானே? என்கிட்ட காட்டு, நானும் அவங்கள பார்க்கணும்ல. வாவ், சூப்பரா இருக்காங்க, ஒன்ன மாதிரியே இருக்காங்க. ஜாக்குலின், இந்த போட்டோ உனக்கு எங்க கிடைச்சிச்சு? அண்ணி, அது வந்து வந்து அப்பா ரூம்ல தான், அப்பா சூட்கேஸ்ல இருந்துச்சு. அப்பாவுக்கு தெரியாம எடுத்துட்டேன். ஏன் திடீர்னு உனக்கு அம்மா ஞாபகம்? இது அத்தைக்கு தெரிய வந்தா பெரிய பிரச்சனையாகும்ல. உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவங்க தெரிஞ்சா எல்லாத்தையும் டைரக்டாவே பேசுவாங்க. நீ ஏன் இந்த போட்டோ எடுத்த? இல்ல நீ, அதான் இங்க வந்துட்டேன். எனக்கு அம்மா பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் எடுத்துட்டு வந்தேன். அம்மா, இது எத்தனை வயசு போட்டோவா? அழகா இருக்காங்கல்ல. ஹனி, இது பின்னாடி 25 வயசுன்னு போட்டிருக்க நீ. எங்க அம்மா சாகும்போது கூட அவங்களுக்கு 27 வயசா. உனக்கு எப்படி தெரியும் இந்த கதையெல்லாம்? அதான் சொன்னல, அத்தையும் அப்பாவும் ஒரு நாள் பேசிட்டு இருந்தாங்க. அதை வச்சுதான் எனக்கு தெரியும். எங்க அம்மா ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போனாங்களாம் தெரியுமா? நான் மட்டும்தான் பொழைச்சேன்னு சொன்னாங்க. அம்மாவும் அப்பாவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அத்தை கையில என்னை கொடுத்துட்டு என்னை பத்திரமா பார்த்துக்கோங்க, உங்க பொண்ணா வளங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்களாம். அதான் அப்பா இன்னைய வரைக்கும் என்ன அவர் பொண்ணாவே வளர்த்துருக்காரு. அது என்ன, மாமாவை மட்டும் அப்பாங்கிற, அம்மாவை மட்டும் அத்தைங்கிற? அப்படி சொல்லாத. எப்பவுமே அவங்க 2 பேரும் உனக்கு அம்மா அப்பா தான். அவங்க ஒன்று அப்படி நினைக்கலனாலும் நீ அப்படித்தான் நினைக்கணும். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனா என்கிட்ட அம்மா எப்ப பார்த்தாலும் கடுமையா நடந்துக்கிறாங்க. என்னால தாங்க முடியல. எத்தனை நாளைக்கு நானும் பொறுத்து பொறுத்து போறது? எனக்கு கோபமா வருது. என்னால என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரி சரி, எல்லாம் போக போக சரியாயிரும். இப்ப கூட அத்தை தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க தெரியுமா? உன்னை அத்தை தப்பா பேசிட்டேன்னு சொல்லி உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க. உனக்கு வளகாப்புக்கு அவங்க தான் முன்ன நின்று செய்வேன்னு என்னை கூப்பிட்டு சொன்னாங்க தெரியுமா? என்ன நீ சொல்றீங்க? நிஜமாவா?
ஐயோ சத்தியமா உனக்காக தான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் தப்பா நடந்துக்கிட்டேன். ஜானு நீயும் என்கிட்ட கோவப்பட்ட பிறகுதான் நான் என்ன பண்ணேன்னு எனக்கே புரிஞ்சிச்சு. இனிமே ஜாக்லின் கிட்ட நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். டேவிட்டு அவன் நல்ல வேலைக்கு போற வரைக்கும் நான் பொறுமையா இருக்கேன். இனி இந்த வீட்ல ஜாக்லின் என்ன சொல்றாளோ அதான் நடக்கும். அவளுக்கு என் கையால சமைச்சு போட போறேன்ட்டு கிச்சனுக்கு போயிருக்காங்க தெரியுமா? அதுவும் இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? வளகாப்புக்கு சேரீ எடுக்கிறது எல்லாத்துக்கும் அவங்களும் முன்ன வந்து நின்று எடுத்து தருவாங்களாம். வளகாப்பு அவங்க நினைச்சபடி ஜாம் ஜாம்னு நடக்கும்னு சொல்லிட்டாங்க. அண்ணி என்னால நம்பவே முடியல. இது கனவா நனவா? ஐயோ ஐயோ, இந்த மகாக்கா ஒரு லூசு தான். சே, ஏன்டா இப்படி இருக்கலாம்? எல்லாத்தையும் நம்பிடுவா போல. அந்த அத்தைக்காரி காலையில இருந்து போட்ட ஆட்டம் எனக்கு தானே தெரியும். ஏ அப்பா, சரியான லம்பாடி பொம்பளையா இருக்கும் போல. சரி ஜாக்லின், அம்மா போட்டோ என்கிட்டே இருக்கட்டும். உன்கிட்ட இருந்தா நீ எந்த நேரத்திலயும் உனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி எல்லாரும் நினைச்சுக்குவாங்க. இங்க பாரு, உனக்கு எப்ப தோணுதோ அப்ப ரூம்ல வந்து பாரு, சரியா? சரிங்க அண்ணி. சரி, எதுக்கும் கவலைப்படாத. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். இனிமே வாழ்நாள்ல எல்லாமே சந்தோஷம்தான். நீ நினைச்சதெல்லாம் வெற்றிகரமா நடக்கும். உன் குழந்தை நல்லபடியா இந்த வீட்டுல பிறக்கும். உங்க அம்மா ஆசைப்படி நீ எப்பவும் சந்தோஷமா இருப்ப. அண்ணி, உங்களை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ அண்ணி. அதெல்லாம் இருக்கட்டும், அத்தை உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைக்கிறாங்க. வா போவோம், நானும் கூட மாட எல்லாம் செய்யணும். சரிங்க அண்ணி. இந்த கூறுகட்ட அக்காவை வச்சுக்கிட்டு என்னது பேசுறது? இவகிட்ட போய் நான் சொன்னேன்னா நம்புவாளா? காலையில இருந்து நடந்த விஷயம் என் மண்டையை போட்டு கொடையோ கொடன்னு கொடையுது. யாருகிட்ட போய் சொல்ல? சரி, என்ன நடக்குமோ அதான் நடக்கும். கொஞ்ச நாள் நம்மளும் வாயை முடிக்கிட்டு இப்படியே நாடகத்தை போட வேண்டியதான். யாருக்கிட்டையாவது சொன்னா யாராவது உளறி கொட்டுனா இந்த மாமியா கழுவி என்ன பண்றதுங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்புறம் உஷாராயிரும். இந்த ஆளுக்கு என்னாச்சு? வரும்போதே முறைச்சிக்கிட்டு வராரு. விட்டா அடிச்சிருவாரு போல இருக்க. என்னாச்சுன்னு கேப்போம். ஏண்டி நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? உன்னை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. என்ன லூசா? நான் சும்மா தானே நின்றுட்டு இருக்கேன். அங்க இருந்து வந்த உடனே என்ன நினைச்சா அருவருப்பா இருக்குங்கிற? ஏய், என்னாச்சு உனக்கு? எங்க அம்மா கூட சேர்ந்து குடும்பத்தை கெடுக்க திட்டம் போட்டுட்டல. இங்க பாருடி, நீ நல்லாவே இருக்க மாட்டேன். எங்க அம்மா கூட சேர்ந்து பிளானா போடுற பிளானு. யோ லூசு, அரைகுறையா எதையாவது பார்த்துட்டு எதையாவது உளராத. நான் இதுக்கு பிளான் போட போறேன். இங்க பாரு இருக்கு, என்கிட்ட திரும்ப திரும்ப போய் சொல்லாத. எங்க அம்மா கூட சேர்ந்துதான் காலையில எங்கேயோ போயிட்டு வந்திருக்கேன். அப்புறம் பார்த்தா என்கிட்ட என்ன சொன்ன? உங்க அம்மாவை பார்க்க போறேன்னு சொன்னேன். தினம் எங்க அம்மா கிட்ட பேசி பேசி ஏதோ பிளான் போடுறேன். இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு 2 பேரும் பிளான் போட்டீங்க, அப்படித்தானே? லூசு, அரைகுறையா எதையாவது கேட்டுட்டு உளராதன்னு சொல்றேன். நான் உன்கிட்ட சொல்றேன். என்னன்னு சொல்லு, இப்பவே எனக்கு தெரியணும். என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? சொல்றியா? பொறுமையா இரு. அச்சச்சோ, இவன் வேற சொல்லுன்னு உயிரை வாங்குறான். நல்ல வேலை, இந்நேரம் உளறி கொட்டியிருப்போம். மாமியா கறி அங்க இருந்துலாம் வந்துகிட்டு இருக்கா. இவனையாது அப்புறமா சமாளிச்சுக்கலாம். அவளை சமாளிக்க முடியாது. முதல்ல அவளுக்கு ஏத்த மாதிரி பேசுவோம். இல்லடி, கேக்குறல, என்ன பிளான் போட்டுட்டு இருக்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு? என்னங்க நீங்க லூசா? குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு என்னத்து பிளான் போட போறாங்க? நானும் அத்தையும் சர்ச்சுக்கு தான் போனோம் தெரியுமா? அத்தை சர்ச்சுக்குள்ள போயிருந்தாங்க, நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன். எங்க அம்மாவை பார்க்க போறேன்னு சொன்னாதானே கம்மன் இருப்பீங்க. அதான் ஒன்னும் சொல்லல. இல்லைன்னா எங்க ஏதுன்னு தொலைச்சு கேட்டுட்டு இருப்பீங்க. அத்தை கூட போனதும் ஒரு குத்தமாங்க. எப்ப பார்த்தாலும் அத்தை என்னையும் உங்களுக்கு சந்தேகப்படுறதே வேலையா போச்சு. இந்த குடும்பத்துக்காக அவங்க என்ன பாடுபடுறாங்க தெரியுமா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் அத்தை. அவங்கள பத்தி தப்பா பேசாதீங்க. வாய் மூடிட்டி. அன்னைக்கு தானே உன்னை அவங்க காலில் விட சொன்னாங்க. உன்னை மன்னிப்பு கேட்க சொன்னாங்களா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லு. ஆமா, நானும் திமிர் பிடிச்சி அவங்கள அடிச்சிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு என் அத்தை என் உயிருக்கு சமானம். அவங்கள போய் அடிச்சிட்டேனேன்னு கிறுக்கு பிடிச்சவளா இருக்கனேன்னு நினைச்சு அவங்க கிட்ட போய் அத்தை என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னேன். அத்தையும் உடனே சரிம்மா, என்னதான் இருந்தாலும் நான் உன் அக்காவை அடிச்சிருக்க கூடாது, நான் பண்ணது தப்பு தானே, மகா கிட்ட நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. உடனே நாங்க சமாதானம் ஆயிட்டோம். இப்ப அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ சொல்றத வேற யாருக்கதுல அது பூசுத்து. நான் நம்ப மாட்டேன். நம்ம நான் நம்புங்க, நம்பட்ட போங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? வேணும்னா ஐயா சாமின்னு உங்க காலில் விழுந்து நடந்தது இதுதான் சொல்றேன், போதுமா? சும்மா எதையாவது பார்த்து சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறது உங்களுக்கு வேலையா போச்சு. ஏங்க, நான் நல்லவளா இருந்தாலும் என்னை இருக்க விட மாட்டீங்க போல இருக்க. பாக்கலம்டி, உங்க கூட்டணி எத்தனை நாள்னு நானும் பாக்குறேன். அப்புறம் இருக்கு உனக்கு. ஆமா, என்னடா என் மருமவளை ஒரே அடியாதான் சந்தேகப்படுற? எப்ப பார்த்தாலும் இதான் உனக்கு வேலையா போச்சு. குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து இருந்தா நல்லது தானேன்னு நானே இப்பதான் ஜாக்குலினையும் ஏத்துக்கிட்டேன். எல்லாரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா இருப்போம், என்னத்தை கொண்டு போக போறோம்னு எனக்கு புத்தி வந்துச்சு. இப்பதான் அவளுக்காக சமைச்சிட்டு இருக்கேன். நீ என்னன்னா இவகிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்க? என்னமா சொல்றீங்க? நிஜமாவா? எங்க 2 பேரும் மறுபடியும் ஏதோ பிளான் போட்டீங்களோன்னு நினைச்சேன்.
போடா அறிவு கட்டவனே, நீ வேற. நான் தான் புத்தி கெட்டு போய் இப்படி நடந்துக்கிட்டேன்னா என் மருமக என் கண்ணை திறந்துட்டா. இனிமையாது நாம ஒரே குடும்பமா சேர்ந்து இருப்போம். ஏமா வாமா, அடுப்பங்கரையில வேலை இருக்கு. சரிங்கத்த, நீங்க போங்கத்த, நாங்க வர்றோம். ஆ சரிம்மா. என்ன மன்னிச்சிரு இருக்கு, அம்மாவே மாறிட்டுனா நீயும் மாறி இருப்பதான். நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு. சீக்கிரமா போய் அம்மா சமையல் பண்ணுன்னு சொல்றாங்களா, ஜாக்குலினுக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடும் கொடுக்கணும். சீக்கிரமா வந்துரு. அட லூசு கூமுட்ட, உன்னையும் எங்க அக்காளையும் ஒரே திராசுல வச்சா சரியா இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் சுய புத்தியே கிடையாதா? எல்லாரையும் நம்புறதுதான் இங்க பிரச்சனையே. உங்க ஆத்தா எப்படியெல்லாம் டைலாக் போடுறா, அவளுக்கு பதில் கொடுக்க நான் தான் சரியான ஆளு. எப்ப ஆப்பு வைக்கிறேன்னு பாரு. ரூம்ல உடுத்தடியுமே காணோம். எங்க போயிட்டாவோ? இன்னைக்கு வீட்ல ஏக சாப்பாடு போல. ஏ அப்பா, மணமா 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 மணக்குது. ச்சே, பிஸ்கட் எடுத்துட்டு வந்து ஹோட்டல்ல திங்கலான்னு பார்த்தா இது ஆடு. போட்டோல நல்லா அழகா இருக்கு. பார்க்கறதுக்கு நம்ம ஜாக்குலின் மாதிரியே தான் இருக்கு. ஒரு வேளை ஜாக்குலின் போட்டோவை நல்ல கலரா பண்ணுங்கன்னு கொடுத்துருப்பாங்களோ? அவ கண்ணாடி காடி டும்முன்னு முடிப்பா. இவங்க கொஞ்சம் சிடிச்ச முகமா இருக்காங்க. பல்லு கொஞ்சம் வெளியே தெரியுதே. சரி சரி, யாராவும் இருந்துட்டு போங்க. வேணும்னா என்கிட்ட ஒரு பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. பசிக்குதா? வேணுமா சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் தின்னுட்டே இருப்பேன், நீங்க காட்டிட்டே இருக்க கூடாது. ஒரே ஒரு பிஸ்கட் வேணும்னா தருவேன். வேணுமா சொல்லுங்க. வேணுமா? இந்த ஜாக்சன் ரொம்ப நல்லவன் பார்த்துக்கோங்க. ஒரு பிஸ்கட் தருவான். நினைச்சேன் சரியா போச்சு. எனக்கு கழுவாணி பையில தட்டோட இம்புட்ட பிஸ்கட் 1 கிலோ 2 கிலோ இருக்கும். தூக்கிட்டு ஓடியாந்துருக்க. எங்கடா ஆளை காணமேன்னு பார்த்தா இங்க வந்து உட்காந்துருக்க. அது யாருல? போட்டோல யாருல? யாரு? புதுசா வரப்பட டீச்சரா? சொல்லு, டீச்சரா? ஏடி, எனக்கு என்ன தெரியும்? இந்த ரூம்ல இருந்துச்சு. பார்க்கிறதுக்கு ஜாக்குலின் அத்தை மாதிரி இருந்தாங்க. அதான் ஒரு பிஸ்கட் 2 பிஸ்கட் வேணும்னா தாடேன்னு சொன்னேன். நீ வேற என்கிட்ட கேக்கட. இது தட்டு நிறைய வச்சுக்கிட்டு ஒரு பிஸ்கட் 2 பிஸ்கட் கொடுப்பியோல. அதான் அவங்களுக்கு. இங்க நான் ஒடுத்தி நிக்கிறேனே. குண்டா, பாதி பிஸ்கட் இப்ப எனக்கு வந்திருக்கணும். தரப்படியா இல்லையா? ஏடி, இது எண்ணி பார்த்தாலே 50 பிஸ்கட் இருக்கும். அதுல பாதி பிஸ்கட்னா 25 பிஸ்கட் உனக்கு போயிட்டுனா எனக்கு என்னடி இருக்கும்? சொல்லு, எனக்கு என்ன இருக்கும்? ஆனா 25 பிஸ்கட் இருக்குல்ல, அது போடாதக்கும் உமனுக்கு. இடு 50 பிஸ்கட்டையும் தின்றுவியோட. என்னாச்சுக்கா? இது யாரு? யாரு போட்டோக்கா இது? தெரியல பாப்பா. இவனா போட்டோ வச்சுக்கிட்டு அவங்களுக்கு 2 பிஸ்கட், இவனுக்கு எல்லா பிஸ்கட்டும் சொல்லிட்டு இருந்தான். அதான் யாருன்னு கேட்டேன். அண்ணே, யாருன்னு இது? இதுவா பாப்பா? இது நம்ம ஜாக்குலின் அத்தை இல்ல, ஜாக்குலின் அத்தை அவங்களோட அக்கா. எங்கேயோ ஊர்ல இருக்காங்களாம். அப்போ பெரிய அத்தைன்னு சொல்லுனே. பெரிய அத்தைல? ஆமாடி பாப்பா, பெரிய அத்தை. டேய், இந்த போட்டோவை இங்க யாருடா கொண்டு வந்தா? ஜான் எங்கடா? ஓ, இது யாரு தெரியுமா? ஜாக்குலின் அத்தை இல்ல, அது அவங்க அக்காமா. பெரிய அத்தை தெரியுமா? ஆமா, பெரிய அத்தை தான் ஊர்ல இருக்காங்க. சரி, நீங்க எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜான் எங்க? தெரியலப்பா, பாத்ரூம்ல சத்தம் கேக்கு. ஒருவேளை சித்தப்பா அங்கதான் இருப்பாங்களா இருக்கும். சரி சரி, உங்க எல்லாரையும் ஆச்சி சாப்பிட கூப்பிட்டாங்க, கிளம்புங்க. சரிப்பா. அத்தை, உங்க போட்டோ இங்க எப்படி? ஜான் கிட்ட எப்படி வந்துச்சு? ஜானுக்கு கூட உங்களுக்கு தெரியாதே. எனக்கு தான் உங்களை நல்லா தெரியும். ஆனா நீங்க இறந்து இத்தனை வருஷம் கழிச்சு உங்க போட்டோ இங்க எப்படி? அண்ணே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், இந்த போட்டோல இருக்கிறவங்க உனக்கு யாருன்னு தெரியுமா? நம்ம அத்தை தானே? எனக்கு தெரியுமே. அப்பதான் சொன்னாரு, இது என் கூட பிறந்த தங்கச்சி, உன் அத்தை அப்படின்னு சொன்னாரு. நம்ம ஜாக்குலின் மாதிரியே இருக்காங்கல்ல, அதான் நானும் கொடுங்கப்பா அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா? ஏனே சந்தேகமா கேக்குற? இல்லடா, அம்மாக்கு அத்தைய கண்டாலே பிடிக்காது. அதான் அம்மா பார்த்தாங்கன்னா கோவப்படுவாங்களே, அதான் கேட்டேன். ஐயோ அண்ணே, அவங்க இப்ப என் ரூம் பக்கமே வர்றதில்ல. அப்படின்னாலும் இத பீரோல தான் வச்சிருந்தேன். மகா எடுத்து பார்த்திருப்பா, அதான் வெளியே இருக்கு. இப்ப உள்ள வச்சிருவேனே. சரிடா, ஜாக்குலினுக்கு வளகாப்புக்கு என்னென்ன வாங்கணும்னு அம்மா ஒரு லிஸ்டே போட்டிருக்காங்க. அதான் நீயும் வரியான்னு கேட்டேன். அதுக்கு என்னண்ணே, நான் இந்த கிளம்பி வர்றேன், நீ வெயிட் பண்ணுனே. சரிடா, கவலைப்படாதீங்க. ஜாக்குலின் ஏன் தங்கச்சி, அவ எப்பவுமே இந்த வீட்டுல சந்தோஷமா இருப்பா. அவளுக்கு என்ன தேவையோ நான் நிறைவேற்றுவேன். அவளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பேன். நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது.
ஆனா அது யாரோ பண்ண சதின்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா ஜாக்குலினுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். ஜாக்குலினை நான் கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாப்பேன். அவ எப்பவுமே சந்தோஷமா இருப்பத்த. இது உங்க மேல சத்தியம். நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்களோ எனக்கு தெரியாது. நான் அதை அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே எனக்கு தெரியணும் த. நான் அப்பா கிட்ட ஒரு நாள் பேசுவேன். அப்போ உங்களை பத்தி எல்லாமே எனக்கு தெரிய வரும். என் தங்கச்சி எப்பவுமே எங்க வீட்டுல மகாராணியா இருப்பா. அவளுக்கு எந்த கெடுதலும் நான் வரவிட மாட்டேன். அவ சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் பொறுப்புத்த. எங்க அம்மா உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டேன். நான் மட்டும் இல்ல, எங்க வீட்டுல உள்ள எல்லாருமே உங்களை கண்டிப்பா மதிக்கிறோம் த. உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ கிடைக்கலையோ அது எல்லாமே ஜாக்குலினுக்கு கிடைக்கும். கவலைப்படாதீங்க. அவ எப்பவுமே டேவிட்டோட சந்தோஷமா இருப்பா. அதுக்கு நான் பொறுப்புத்த. தற்சமயத்துக்கு உங்க போட்டோவை நான் பீரோல வைக்கிறேன். ஆனா நிரந்தரமா உங்க போட்டோ இந்த வீட்டுல தொங்கும். அதை யாரும் தடுக்கவும் முடியாது, அதை யாரும் எடுக்கவும் முடியாது. அதுக்கு நான் கூடிய சீக்கிரம் வழி பண்றேன்.